காயின் இருக்குதான் எனக்கு பிடிச்ச காயின். இது என்ன சில்வர், இது காப்பர். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து என் கையில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் என் கை கூட பிடிச்சிக்கோங்க. ஐயா இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். காப்பர். சில்வர் தான் என் கையில் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. காப்பர் வந்து வேறு இடத்துக்கு போகுது, டெலிபோர்ட் ஆகி இங்கேருந்து மறைஞ்சு வேறு இடத்துக்கு போகுது. என் கையை பிடிச்சி தான் இருக்கீங்க. டே வரேன், ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப். இந்த பூச்செடிக்கிட்டேயா? அப்போ அந்த காயின் டெலிபோர்ட் ஆகி அதுக்குள்ளே போயிருக்கோம். இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து ஜான். அவர் கூப்பிட்டா இங்கே வருவார், கூப்பிடலாமா? ஸோ இந்த காயின் தான் அவர் வந்து மறைய வைப்பார், தெரியுதுங்களா? அவர் கூப்பிடுங்க, ஜான் கமான் கூப்பிடுங்க. ஜான் கமான். மனிதனால் பண்ண முடியாத விஷயங்களையும் பண்ண முடியுமா அப்படின்னு தந்திரத்தால் பண்ணி காட்டுறது தான் மேஜிக். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்து ஒரு மியூசிஷியன் ஆயிட்டீங்களா? ஆமாம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மெட்ரோ மெயில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே தான் இருக்கேன். விக்கி வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். நல்ல ஒரு மெஜிஷியன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து விக்கி பண்ணுற மேஜிக்கெல்லாம் ரொம்ப ட்ரிக்காக இருக்குது. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் விக்கி, மேஜிக் அப்படின்றது என்ன? மேஜிக்ங்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு கலை, எமோஷன் ரிலேட்டடானது. இப்போ நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன்லாம் வரும்ல, அது மாதிரி மேஜிக் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆச்சரியங்கள் எப்படி, அப்புறம் சிரிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ பண்ண முடியாத விஷயங்களையும் மனிதனால் பண்ண முடியாத விஷயங்களையும் பண்ண முடியுமா அப்படின்னு தந்திரத்தால் பண்ணி காட்டுறது தான் மேஜிக். ஆனால் இதில் வந்து மாய தந்திரங்கள் எதுவுமே கிடையாதுல்ல? மாயம் மாயமும் இருக்குது, தந்திரமும் இருக்குது. மாயங்கிறது என்ன, இல்லூஷன் தானே. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துறது. ஸோ அதை எப்படி மேஜிக் அதை எப்படி ஏற்படுத்துறதுன்னு உங்கள் மூளையை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது தான் மேஜிக். அதை ஏற்படுத்தி உங்களுக்கு இம்பாசிபிலிட்டி, உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்ஸு எப்படி பண்ணோன்னே தெரியாமல் உங்களை அழகாக அந்த ரிசல்ட்டுக்கு மட்டும் கொண்டு போகிறது. அதாவது அந்த ஒரு உண்மையிலே சக்தி இருந்தால் ஒருத்தர் ஒரு பொருளை எப்படி மறைய போகிறோ, இப்போ சக்தி இல்லாதவங்க உண்மையிலே மறைஞ்ச மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது, என்ன நம்ப வைக்கிறது. ஸோ உங்கள் மூளையை நம்ப வைக்கிறது. அதில் எந்த இடத்துல வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களை வந்து பிளாங்க் அவுட் ஆக்கி பண்ணுறது. அதுக்கு பேர் கண்கட்டு வித்தை அப்படின்னு. நான் யோசிச்சா கூட அது எங்கே நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்த யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு வராது. ஏன்னா அதுதான் லைக் ஹிப்னாட்டிசம் மாதிரி. ஹிப்னாட்டிசமும் அதில் வரும். ஆனால் இப்போது நீங்கள் பண்ணுறதுல வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பொம்மை இருக்கும், அதை டக்குன்னு கலர் மாற்றி காமிப்பாங்க, அந்த பொம்மையிலேருந்து புறா வரும். இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நாங்கள் ஆச்சரியப்பட்ட தாண்டி இப்போ சின்ன ஒரு காயினை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ட்ரிக் கொண்டு வந்துடுறீங்க. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்து ஒரு மியூசிஷியன் ஆகிட்டிங்களா? ஆமாம். அது 2009 காலேஜ் படிக்கும்போது அப்போ ஸ்டார்ட் பண்ணது யூடியூப் பார்த்து. அப்படியே நானே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே க்ரோத் பண்ணிக்கிட்டது தான். நீங்கள் பண்ணதில் ரொம்ப முக்கியமான மேஜிக் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இது வந்து சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த மேஜிக் எங்களுக்காக செஞ்சு காமிச்சு. ஓ அந்த மாதிரியா? சரி, இது வந்து ஓகே. காயின் இருக்குது தான் எனக்கு பிடிச்ச காயின். இப்போ என்னென்ன காயின் இருக்குது? இது என்ன சில்வர், இது ஓகே. இந்த கையில் தான் இருக்கா? இல்லை, என்னோடய ஸ்லீவெலாம் சுருட்டி விட்டுறேன், சரிங்களா? ஸ்லீவ்லாம் சுருட்டி விட்டதுக்கப்புறம் ஸ்லீவ்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து என் கையில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ உள்ளெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈவன் தோ நீங்கள் சவுண்டு கேட்குதுல்ல, ஓகே, இங்கே தான் இருக்கும். நீங்கள் என் கை கூட பிடிச்சிக்கோங்க. ஐயா பிடிச்சிக்கோங்க, ஹோல்ட் இட். இப்போ இது உள்ளெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் காப்பர் சில்வர் ரெண்டு இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். காப்பர். ஷூரா இல்லை மாற்றிக்கிறீங்களா? இல்லை, காப்பர். ஓகே. அப்போ நான் இதுலேருந்து ஒரே ஒரு காயின் எடுக்கிறேன். இட்ஸ் சில்வர். நீங்கள் என்ன சொன்னீங்க? காப்பர். சில்வர் தான் என் கையில் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. காப்பர் வந்து வேறு இடத்துக்கு போகுது, டெலிபோர்ட் ஆகி இங்கேருந்து மறைஞ்சு வேறு இடத்துக்கு போகுது. பாருங்கள், டிஸப்பியர். என் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க, விட்டுருங்க. இப்போ என் கையில் எதுவுமே இல்லை, ஸ்லீவுக்குள்ளே எதுவுமே போகல, வேறு இடத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடும். இப்போ நான் சேர் போட்டிருக்கோம், நீங்கள் சேர் போட்டுறீங்க. நான் அப்படி கை நீட்டிக்கிட்டே வரேன். ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப். இந்த பூச்செடிக்கிட்டேயா? ஓகே. அப்போ அந்த காயின் டெலிபோர்ட் ஆகி அதுக்குள்ளே போயிருக்கோம். அந்த பூச்செடி இழுத்து உள்ளே பாருங்கள். ஐயா ஷுவர், உள்ளே பாருங்கள், இழுத்து.
நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐயோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பயங்கரமான ஃபேவரட்டா இருக்குங்க. எல்லாம் ட்ரிக்ஸ் தான். அடுத்தடுத்து உங்க ட்ரிக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே, வேறு என்னென்னா நிறைய ட்ரிக்ஸ் பண்ணலாம். இப்போ கார்ட்ஸில் நீங்கள் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் என்ன செஞ்சு பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஒரு வித்தியாசமான ட்ரிக் வந்து நான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வேறு வேறு கார்ட்ஸ். யூ கேன் ஷோ. எஸ், ஓகேவா? இல்லை நீங்கள் பிக் எனி கார்டு, ஏதோ ஒரு கார்டு எடுங்க. ஏதோ ஒரு கார்டு எடுத்து கேமரா காமிச்சிருங்க. எல்லாருமே பார்த்துக்கலாம், எல்லோரும் எவ்ரி ஒன். ஓகே, பார்த்துட்டிங்களா? திரும்பலாமா? ஷஃபிள் பண்ணுறேன், ஸ்டாப் சொல்லுங்கள். அங்கே நிப்பாட்டிடுறேன். ஸ்டாப். இங்கேயா? இங்கே வச்சுருங்க. நீங்கள் ஸ்டாப் சொன்ன இடத்துல நீங்கள் கார்டு ஞாபகம் இருக்குல்ல, ரெட் ஆர் பிளாக், ஸ்பேடு, கிளப்ஸு, டைமண்ட், ஷூட்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இது போட்டுருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே, இது ரெட் கலர் பேக். ஸ்னாப் பண்ணால் அது மட்டும் ப்ளூ கலராக மாறிடும், நீங்கள் பார்த்த கார்டு மட்டும். எப்படின்னா நான் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கார்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வரேன். ஜஸ்ட் ஒன்லி ஒன் கார்டு ப்ளூ. ஒன்லி ஒன் கார்டு மட்டும் ப்ளூவாக இருக்கா? உங்கள் கார்டு என்ன கார்டு எனக்கு தெரியாது, பட் டேர்ன் பண்ணால் தட்ஸ் ஒரு கார்டு. 10 ஆஃப் ஹார்ட்ஸ் இதானா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா கை நீட்டிக்கோங்க அப்படி. ஓகே, அந்த கை நீட்டிக்கோங்க. அந்த கை போத் ஹேண்டையும் இதை டேர்ன் பண்ணி உங்கள் கையில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த கார்டை என்னால் எடுக்க முடியாது, கரெக்டுங்களா? திரும்பி ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ரெட்டாக தான் இருக்குது. எதாவது ப்ளூவாக இருக்கா? இல்லை, காமிச்சிட்டேன். இப்போ திரும்பி ஷஃபிள் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாப் சொல்லுங்கள். எனிவேர். ஸ்டாப், எனிவேர். ஸ்டாப். போதுமா? ஓகே, இந்த கார்டை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேன் ஷோ த கேமரா ஆல்சோ. ஓகே, இதை அப்படியே ட்ரா பண்ணிட்டு திரும்பி ப்ளூவாக மாறிடும். வாட்ச் திஸ். இட்ஸ் சேஞ்ச் டு ப்ளூ இன் மிடில் ஆஃப் த பேக். ஓ ப்ளூவாக மாறி. ஓ, ப்ளூ கலர் கார்டு உங்கள்கிட்ட இருக்கோ? அதை பாருங்கள், டேர்ன் பண்ணி பாருங்கள். என்னங்க இது? ஐயோ, இது என் கையில ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன? பயமா இருக்கு எனக்கு. ஆனா 10 தானே வச்சீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி. பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கா? ஓரளவுக்கு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கார்டு காட்டுறேன். இது என்னது? ஏஸ் ஆஃப் டைமண்ட். 2 விரலில் பிடிச்சிக்கோங்க. 2 விரல் இப்படி. ஏஸ் ஆஃப் டைமண்ட். ஓகே, 2 விரல் அப்படியே பிடிச்சிக்கோங்க இங்கே. இப்போ எதுவும் யாரும் மாற்ற முடியாது. உங்கள் கையில் என்ன கார்டு இருக்கு? ஏஸ் ஆஃப் டைமண்ட். இப்போ நான் இன்னொரு கார்டு காட்டுறேன். இது ஏ ஹார்ட்டின். தெரியுதா? ஏ ஹார்ட்டினை வந்து நான் மேலே வச்சிடுறேன். ஓகே, டாப்பில். இப்போ பாட்டத்தில் இருக்க ஏ டைமண்டை எடுத்துருவோம். இப்போ ஏ டைமண்ட் இங்கே இருக்குல்ல, நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து சொல்லணும், இதை வந்து நான் மேலே வைக்கவா கீழே வைக்க? உங்களோட ஐடியா. மேலேயா கீழேயா? எங்கே வைக்கலாம்? மேலேயா கீழேயா? மேலே வச்சிருவோம். ஏ டைமண்டை மேலே வச்சோன்னே இப்போ நீங்கள் வித்தவுட் லுக்கிங், அது திருப்பியே பார்க்கக்கூடாது. திருப்பி பார்க்காம உங்களோட மெமரி டெஸ்ட், சரியா? மேலே இருக்கிறது என்னது? ஏ டைமண்ட். கீழே இருக்கிறது ஏ ஹார்ட். ஏ ஹார்ட். இப்போ மேலே இருக்க ஏ டைமண்ட் வந்து கீழே போயிடுச்சு, கீழே இருக்க ஏ ஹார்ட் வந்து மேலே வந்து ஏ டைமண்டாக மாதிரி, மேலே இருக்கிறது ஏ ஹார்ட்டினா மாதிரி கம்ப்ளீட்டாக பிளாங்காக மாதிரி, மேலே இருக்கிறது ஏ ஹார்ட்டினா மாறிட்டு கீழே டைமண்ட் போயிடுச்சு. மேலே என்ன இருக்குது? ஏ டைமண்ட். ஓகே, சரி இருக்கட்டும். நீங்கள் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். 5. சரி, ஓகே, அதுவும் இருக்கட்டும். 4க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள். 3. ஓகே, இது மாதிரி ரேண்டமாக சொல்லுவீங்க, ஓகேவா? நீங்கள் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ. புரியல. நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். 5. இல்லை, வேறு 6. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் சொன்னீங்க? சொல்லுங்கள். 5. அவர் ஏதோ ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு, இவர் ஏதோ ஒரு நம்பர். இப்போ அப்படி கை நீங்கள் திரும்பி ரேண்டமாக 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்டாப் சொல்லுங்கள். நான் அப்படி கை நீட்டிகிட்டே வரேன். ஸ்டாப் சொல்லுங்கள். இவர்கிட்டயா? என்ன நம்பர் ப்ரோ? 4ஆ? 7ஆ? அவர் 7 சொல்லியிருக்காரு. நீங்கள் பிஃபோர் த மூமெண்ட் கார்டை பிடிச்சிருக்கீங்க. மேலே ஏ டைமண்ட் இருக்குது, கீழே ஏ ஹார்ட்டின் இருக்குது. இப்போ திருப்பி பாருங்கள் ரெண்டுத்தையும்.
எனக்கு சத்தியமா எனக்கு கையெல்லாம் அதிருது. இது எப்படி இது பாசிபிள் இது? ஆனா நீங்க என்கிட்ட கொடுத்தது ஏ டைமண்டும் ஏ ஹார்ட்டும் தான் கொடுத்தீங்க. ஏ டைமண்டும் ஏ ஹார்ட்டின் தான் கொடுத்தோம். நீங்கள் தான் 2 கையில் பிடிச்சிருந்தீங்க கரெக்டுங்களா? ஆமா. அதுவும் வந்து உங்களோட ரைட் ஹேண்டில் பிடிச்சிருந்தீங்க. ஸோ நீங்கள் இப்படி டைட்டாக பிடிச்சிருக்கும் போது வந்து மேலே ஏ டைமண்ட் இருந்தது, கீழே ஏ ஹார்ட்டின் இருந்தது. நான் அப்படி ரேண்டமாக அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டாப் சொன்னீங்க, அவர் 7 சொன்னார். நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் சொன்னீங்க? 5. 5 சொன்னீங்க. நீங்கள் அதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. டர்ன் பண்ணி பாருங்கள். ஐயோ ஐயோ, நீங்க வந்து என் மூளையோட ஏதோ விளையாடுறீங்க, எனக்கு அது மட்டும் தெரியுது. சரி, இப்போ உங்களுக்கு இன்ட்யூஷன் மேலே நம்பிக்கை இருக்கா? உள்ளு உணர்வு மேலே ஆமா இருக்கு. இருக்குல்ல? சரி, ஓகே. இப்போ ஒரு ரேண்டமாக ஒரு கார்டு எடுத்து கேமரா காமிச்சிருங்க. ஏதோ ஒன்று எடுங்க, சும்மா ரேண்டமாக. சும்மா எடுங்க, சும்மா எடுங்க. இன்ட்யூஷன் வந்து இது வேறு மாதிரி. இது எடுத்து கேமரா காமிச்சிருங்க. கேமராக்கு ஓகே. ஸோ ஓகே, இல்லை வச்சுருங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? சரி, உங்கள் 2 கையும் இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் கையில் வந்து கார்ட்ஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி வச்சுருவோம். ரேண்டமாக இருக்கும். இப்போ என் கையில் வந்து நீங்கள் கார்டை டீல் பண்ண போகிறீங்க. ஒரு கார்டாக டாப்லேருந்து ஒன்று எடுத்து வைங்க. ஒன்று அப்படியே எடுத்து வச்சுட்டே வாங்க. ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிடுங்க. ஆர் யூ ஷுவர்? ஷூர். ஓகே. உங்களோட நீங்கள் பார்த்த கார்டு ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இதில் தான் நீங்கள் ஸ்டாப் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? அதாவது உங்களோட இன்ட்யூஷனில் இதில் தான் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? சரி, ஓகே. வாட்ஸ் யுவர் கார்டு? நீங்கள் பார்த்தது ஹார்ட் 8. ஹார்ட் 8. இப்போ இதில் அது இருக்காதா? நீங்கள் தான் டீல் பண்ணீங்க. ஐயோ. சரி, ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ. நெக்ஸ்ட்டா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ஜான். அவர் பேர் என்ன? ஜான். அவர் கூப்பிட்டா இங்கே வருவார். கூப்பிடலாமா? ஸோ இப்போ இந்த காயின் தான் அவர் வந்து மறைய வைப்பார். தெரியுதுங்களா? அவர் கூப்பிடுங்க. ஜான் கமான் கூப்பிடுங்க. ஜான் கமான். போயிட்டு அவர் பாக்கெட்டுக்குள்ளே போயிடுவார். நியாயமா பண்ணு. ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. ஐயோ.